வணக்கம் மக்களே! இந்த வீடியோல சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். எத பற்றியெல்லாம் பேச போறோம்ன்ற ஒரு கிளான்ஸ் நம்ம பார்ப்போம். 99.9% ரிஸ்க்குள்ள ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா, என்னோட பார்வையில மாட்டியிருக்கு. ஸோ, இத பற்றி சின்னதா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ, இத பற்றி பல அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காலங்கள்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ, ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். டிசிஎஸ் பற்றியான ஒரு முக்கிய அப்டேட் வந்திருக்கு. ஜோதி லேப் பற்றி அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கங்கிறத பற்றி பார்க்க போறோம். ஸோ, இந்த பேட்டரி ரிலேட்டட் ஸ்டாக் அமரராஜா பேட்டரி அண்ட் டாடா குழுமத்த பற்றியான ஒரு அப்டேட் நம்ம பார்க்க போறோம். ஸோ, இன்ஃபோ எட்ஜோட ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட்ட பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கு. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஜெனரல் மார்க்கெட் அப்டேட்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். இன்னைக்கு டேல நிஃப்டி 50 ஒரு 89 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்து டேவ கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ, நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சரிவு தான் ஏற்பட்டிருக்கு. ஸோ, நான் ரெக்கார்ட் பண்ணும்போது கொஞ்சம் 100 பாயிண்ட்ஸ் 110 பாயிண்ட்ஸ் கிட்ட இருந்தது. எண்ட் ஆஃப் தி டேல ஒரு 20 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு. இன்னைக்கு பெரிய ஒரு ஏற்றம், ஒரு பெரிய ஒரு வளட்டல் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்ல ஏற்படல. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி 2யும் சேர்த்தி தான். இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா பெருசா விற்கவும் இல்ல. ஸோ, வெறும் 635 கோடிக்கு தான் வித்திருக்காங்க. டிஐஎஸ் ஒரு 1035 கோடிக்கு நெட்டா நம்ம மார்க்கெட்ல பணத்தை இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, டிஐஎஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எஃப்ஐஎஸோட செல்லிங் கம்மியா இருக்கு. அது போக க்ரூடோட விலை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. இதுவும் நல்ல செய்தி தான். ஸோ, இன்னைக்கு டேல மட்டும் க்ரூட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3% வரைக்கான சரிவை சந்திச்சிருக்கு. தொடர்ந்து இறங்குனா நல்லது தான். ஸோ, இறங்குதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ, நெக்ஸ்ட் நம்ம டிசிஎஸ் பற்றியான ஒரு அப்டேட்டை பார்க்க போறோம். ஸோ, ரீசெண்டா அசென்ச்சரோட ரிசல்ட் வந்தது. இப்போ டிசிஎஸோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த மாசம் 9ஆம் தேதி வரவிருக்குது. ஸோ, அது மட்டும் இல்ல, திரும்ப டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஸோ, இது ஒரு ரிலீஃப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ, இது நம்மள பொறுத்தவரைக்கும் நல்ல செய்தி. அண்ட் இவங்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்கு, ஸோ, டீல்ஸ் எப்படி வின் பண்ணியிருக்காங்கங்கிறத பற்றி தான் நம்ம முக்கியமா கவனமா பார்க்கணும். அண்டு ஏஐ இன்கம் என்னவா இருக்குங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டா பார்க்கணும். ஸோ, இதுலலாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கங்கிறத நம்ம ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ, இப்போ தான் ரிசல்ட் எல்லாம் முடிஞ்சது. டிவிடெண்டே கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி தான் கிடைச்சதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அடுத்த ரிசல்ட்டே வந்துருச்சு. காலங்கள் ரொம்ப வேகமாக ஓடிட்டு இருக்கு. ஸோ, பார்ப்போம் எப்படி இவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அடுத்தது ஜோதி லேப். நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் நேத்தோட வீடியோவில் கூட. ஸோ, அதுக்கு முன்னாடியே இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். பிராண்ட் வைஸ் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ, இப்போ ப்ரில் இவங்க கையை விட்டு போயிருச்சு. ஸோ, எக்ஸோ மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கையில் இருக்குது. ஸோ, இந்த எக்ஸோவோட க்ரோத்தை பேஸ் பண்ணி எலாரா கேபிட்டல் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்துக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ, இந்த இடத்துல க்ரோத் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்குது. ஸோ, இதை வளர்த்தெடுப்பாங்க. கொஞ்சம் அக்ரஸிவாகவே வளர்த்தெடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த டிஷ்வாஷர் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பிளேஸில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஹெச்யூஎலுக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய பிளேயராக ஜோதி லேப் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக இந்த டிஷ்வாஷரில். பட் எனக்கு கரெக்டாக தெரில. ஸோ, இதுக்கு அடுத்தது பெரிய வேறு ஏதாச்சும் பிளேயர் இருக்காங்களாங்கிறதையும் நான் கவனிச்சதில்லை. ஸோ, என்னோட ஃபேமிலியில் போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது விம் அண்ட் இந்த ப்ரில், எக்ஸோ இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ, இந்த இடத்த இவங்க வளர்த்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு ஷேர் பார்க்கும்போது கொஞ்சம் சுமாராக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நேற்றே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ, ஒரு நல்ல காலம் வருதா, ஸோ இந்த இடத்துல குறிப்பாக எக்ஸோவில் ஏதாச்சும் டெவலப்மெண்ட் நடக்குதாங்கிறத நம்ம மட்டும் கவனிப்பாக பார்த்துட்டு வருவோம். அடுத்தது ஸோ, இந்த பேட்டரி ரிலேட்டட் பங்குகள் பற்றியான அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ, இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த லித்தியம் அயன் செல்லை ஓலா மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எந்த நிறுவனங்களுமே இன்னும் லான்ச் பண்ணலை. ஸோ, அமரராஜா பேட்டரியும் லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு இடத்துல தான் இருக்காங்க. ஆனால் இப்போது டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தடைக்கெல்லாம் இருக்குது. ஸோ, சைனா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி டெக்னாலஜி எக்ஸ்போர்ட்டை பார்த்தீங்கன்னா தடை பண்ணியிருக்காங்க. ஸோ, இதனால் பெரிய அளவுக்கான ஒரு ஒரு அடி பார்த்தீங்கன்னா அமரராஜா பேட்டரிக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ, ரீசெண்டாக அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 16 ஜிகாவாட் ஹவருக்கான பேட்டரி கெப்பாசிட்டியை வருங்காலத்தில் நாங்கள் கொண்டு வர போகிறோன்ட்டு. அதில் முதல் பகுதியாக ஒரு 1 ஜிகாவாட் கிட்ட இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போது 100 மெகாவாட் ஹவர்ஸ் அளவான ஒரு பேட்டரி உற்பத்தி தான் இப்போது ஃபஸ்ட்டு கமர்ஷியலைஸ் பண்ண போகிறதாகவும் தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை. ஸோ, இது நம்ம இந்தியாவிலேயே இவங்களுடைய ஒரு சக்தியில் தயாரிக்கப்பட்ட பேட்டரியாக இருக்குது. ஸோ, இது ஹோம் கிரவுண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ, அமரராஜா பார்த்தீங்கன்னா இதுக்காக வெளியே இருந்து ஸோ வேறு பிளேயர்ஸ் இந்த பேட்டரி நிறுவனங்களில் வேலை செஞ்ச பெரிய பெரிய ஆட்களை எடுத்து உள்ளே போட்டு இந்த விஷயத்தை டெவலப் பண்ணியிருக்கிறதாவும் தகவல் கிடச்சிருக்கு. அதனால் ஸோ கொஞ்சம் லேட்டும் ஆகுது நாங்களே பண்ணுறதுனால அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை. ஸோ, இந்த சைனா டெக்னாலஜி இதெல்லாம் இல்லாத ஒரு காரணத்தினால எவ்வளோ அட்ராக்டிவான ப்ரைஸில் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு நிறுவனத்துக்கே தெரியல. ஸோ, இப்படி இருக்கும்போது லோக்கலில் இருக்கக்கூடிய ஓஎம்ஸ் இந்த நிறுவனத்தோட பேட்டரியை வாங்குவாங்களாங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஸோ, இதுவும் அவங்களே சொல்லியிருக்காங்க. ஏன்னா ப்ரைஸ் ரொம்ப முக்கியம். ஸோ, எந்த அளவுக்கு ப்ரைஸை கரெக்டாக கொண்டு வராங்களோ அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ, நான் நிறையா ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன்.
ஸோ ரீசெண்டா கூட நம்ம இந்த ரோபோ டாக்ஸி பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அங்கேயும் பல விஷயங்கள் நடக்குது. ஸோ பல ஹார்ட்வேர்ஸ பார்த்தீங்கன்னா, அடிச்சு பேசி வாங்குற அளவுக்கான ஒரு நிலைமை தான் இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா, ஓஎம்ஸ் வந்து கையாள்வாங்க. ஏன்னா, ஓஎம்ஸ் பார்த்தீங்கன்னா, லார்ஜ் ஸ்கேல்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஆட்கள். ஸோ அதனால பெரிய அளவுக்கு வந்து அவங்க விலை குறைவா தான் வந்து வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர, ஸோ இவங்க சொல்றக்கூடிய பிரீமியம் பிரைஸ்ல வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே வந்து கம்மி. ஸோ இது ஒரு பெரிய ஒரு தலைவலியா தான் இந்த லெகசி பேட்டரி நிறுவனங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, நம்ம இந்த பேட்டரிய பற்றி பலமுறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பத்தாக்குறைக்கு நம்ம ஆர்டிக்கிளும் வேற வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பெரிய ஜெயண்ட் நிறுவனங்கள் இந்த செக்மெண்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. இதனால பெரிய அளவுக்கான ஒரு தலைவலி இந்த நிறுவனங்களுக்கு ஏற்படும்னு நம்ம பேசியிருக்கோம். அப்படிப்பட்ட பார்க்கும்போது, ஸோ இன்னொரு ஒரு செய்தி வந்திருக்கு. அது நம்ம டாடா குழுமத்துக்கிட்ட இருந்து வந்திருக்கு. ஸோ டாடா குழுமம் ஒரு முக்கியமான பிளேயர். ஸோ டாடா அகர்டாஸ், ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பேட்டரி மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு குறிப்பா இவங்க பார்க்கும்போது, இவங்களுடைய குரூப்க்குள்ள இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கே பார்த்தீங்கன்னா, இவங்க பேட்டரிய வந்து சப்ளை பண்ண போறாங்க. ஸோ இதுவும் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ பேலன்ஸ் இன்னும் வந்து தேவை அதிகமாகும்போது தான் அவங்க மற்ற நிறுவனங்கள நாடுவதற்கான ஒரு நிலைமை ஏற்படும். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, JLR பார்த்தீங்கன்னா, ஒரு 5000 கோடி மதிப்பிலான ஆர்டர வந்து இந்த அகர்டாஸ்க்கு குடுத்துருக்காங்க. ஸோ இதில அப்ஃரண்ட் பேமெண்ட்டா ஒரு 400 கோடி கிட்ட குடுக்கிறதாகவும் தகவல் வந்து வந்திருக்கு. ஸோ இதனால தெரிய வருது என்னன்னா, ஸோ இப்படியே வந்து ஒவ்வொரு நிறுவனங்களும் பேட்டரிய ஃபெசிலிட்டி அமைச்சு, ஸோ அவங்களோட கிட்ட இருந்தே அவங்க சோர்ஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுபோக அதை இன்னும் பெரிதுபடுத்தி, ஸோ மற்ற நிறுவனங்களுக்கும் அத விற்பனை பண்றதுக்கான சான்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இதனால ரொம்ப பெரிய அளவுக்கான காம்படிஷன் ஏற்படும். ஸோ இத வந்து நம்ம மேபி வந்து பெரிய அளவுக்கு ஏற்படலாம். இல்ல அத சமாளிக்கிறதுக்கான சக்தி இந்த நிறுவனங்களுக்கு வந்தாலும் வரலாம். பட் அதுக்காக இந்த நிறுவனங்கள் அழிஞ்சு போகாது. ஆனா பெரிய ப்ரெஷர வந்து ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இடைப்பட்ட டைம்ல. ஸோ அப்ப நிறுவனம் பார்த்தீங்கன்னா, பல முடிவுகள வந்து எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால அதெல்லாம் நம்ம கரெக்ட்டா வந்து பார்க்கணும். ஸோ ரிலையன்ஸ் உட்பட பல நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா, ஸோ இதே ஒரு ப்ராப்ளத்த தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சைனா டெக்னாலஜி ஏன் டாட்டாவும் பார்த்தீங்கன்னா, அங்கருந்து தான் வந்து வாங்குறாங்க. ஆனா, ஸோ இப்போதைக்கு லார்ஜ் ஸ்கேல் ஒண்ணே ஒண்ணு தான் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வழியா இருக்கும். ஸோ லார்ஜ் ஸ்கேல்ல டெஃபினட்டா இந்த நிறுவனங்கள் பண்ணுவாங்க. ரிலையன்ஸ் அண்ட் இந்த அகர்டாஸ் போன்ற நிறுவனங்கள் லார்ஜ் ஸ்கேல்ல பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா வந்து இருக்கு. ஸோ அதனால அவங்க கூட எப்படி போட்டி போட போறாங்கங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்படுது. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்தது இன்ஃபோ எட்ஜ் கிட்ட இருந்து அப்டேட். ஸோ இன்ஃபோ எட்ஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4900 கோடி அளவுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. 135 ஸ்டார்ட் அப்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஐ ரிலேட்டடான பல நிறுவனங்கள், ரோபோட்டிக்ஸ் நிறுவனங்கள் எல்லாம் இந்த இன்ஃபோ எட்ஜ் பார்த்தீங்கன்னா முதலீடு பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய முதலீட்டு திறனை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கோம். பல சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி பெரிய அளவுக்கு லாபத்தை சேர்த்திருக்காங்க இந்த இன்ஃபோ எட்ஜ். ஸோ இப்போ அதையே தொடர்ந்து வந்து பண்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் வருங்காலத்தில அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்டார்ட் அப்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல. அந்த இடத்துல கன்விக்ஷன் எடுக்கிறது ரொம்ப பெரிய ஒரு கடினமான ஒரு செயல். அதெல்லாம் நினைச்சா டெஃபினட்டா நமக்கு தூக்கமே வராது. ஒருத்தன் ப்ரூவ் பண்ணியிருப்பான். ஸோ அந்த ப்ரூவ் பண்ண கம்பெனியில முதலீடு பண்றதுக்கே நம்ம அத்தன விஷயங்கள வந்து பார்த்து தான் முதலீடு பண்றோம். ஸோ அந்த இடத்துல ஒரு தைரியத்த வர வைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஆனா ப்ரூவ் பண்ணாத ஒருத்தன் நாளைக்கு பெரிய பிளேயர் ஆவான் அப்படின்ட்டு இப்ப பெட் பண்றது மிக மிக கடினமான ஒரு செயல். நான் இப்போ உட்காந்து ரீசென்ட்டா செக் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இந்த செக்கிங்லயே எனக்கு வந்து கன்விக்ஷன் ஏற்படுத்துறதுக்கு ரொம்பவே வந்து சவாலான விஷயங்களா தான் வந்து இருக்கு. பட் இருந்தாலும் அதெல்லாம் ஏத்துக்கிட்டு ஒரு தைரியத்த வர வச்சுட்டு, ஸோ ஒரு சில இடத்துல வந்து கன்விக்ஷனோட வந்து முதலீடு பண்ணியிருக்கேன். ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ அதுதான் இந்த 99.9% ரிஸ்க்குள்ள ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்றதுக்கான என்ன காரணம் அப்படின்ட்டு தம்ப்நெயில்ல நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா, கண்ணுல சிக்கியிருக்கு. அந்த நிறுவனத்த பற்றி என்னால இந்த இடத்துல டெஃபினட்டா டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஆனா இத பற்றியான விவரங்கள பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் டீட்டெயில்டா வந்து டிஸ்கஸ் பண்ண போறேன். கம்பெனி பேர மட்டும் நம்மளால டிஸ்கஸ் பண்ண முடியாது. என்ன ரீசன்னா, ஸோ பல நபர்கள் இருப்பாங்க நம்மளுடைய சேனல்ல. ஸோ எல்லாரும் எல்லாம் ஒரே விதமா எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ மேபி நம்ம ஜஸ்ட் இந்த நிறுவனத்தோட அ ஒரு பிசினஸ பற்றி நம்ம விவரமா வந்து விளக்குனாலும் கூட, அந்த இடத்துல அவங்க சரி விலை கம்மியா இருக்குல்ல வாங்கலாம்னு சொல்லி வாங்குவாங்க. மேபி அந்த நிறுவனம் சரிஞ்சது, முடிஞ்சு போச்சு அப்படின்னா, ஸோ அந்த டைம்ல உன்னால தான் அப்படிங்கிற ஒரு பேச்சு வரும். ஸோ இந்த மாதிரியான ரிஸ்கி பங்குகள பற்றி டிஸ்கஸ் பண்றது எனக்கு ரொம்ப ரிஸ்க். அதனால நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஆனா இதுல இருக்கக்கூடிய ரிஸ்க்க பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபியூச்சர்ல நம்ம இதுக்கு வேற ஒரு வழி வந்து பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ அதே மாரியான ஒரு அப்டேட். ஸோ நான் இப்போ ஒரு நிறுவனத்த பார்த்துருக்கேன். ஸோ அந்த நிறுவனமும் பார்த்தீங்கன்னா,
அது ஒரு புது நிறுவனம் தான். ஸோ அந்த புது நிறுவனம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு கஷ்ட காலத்தில வந்து நின்னுட்டுருக்கு. மிகப்பெரிய ஒரு கஷ்ட காலம் அப்டின்னே நம்ம சொல்லலாம். ஆனா அந்த நிறுவனத்தோட அந்த செக்டார் பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலங்கள்ல தான் ஒரு வளர்ச்சிய குடுக்கும் அப்டிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அந்த வளர்ச்சியில இந்த நிறுவனம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்ட்டு என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் அந்த இடத்துல சில ரிஸ்க்கும் வந்து இருக்கு. ஸோ அந்த ரிஸ்க்கையும் வந்து எவாலுவேட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் வந்து நெறைய விஷயங்கள வந்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ கம்ப்ளீட் பிசினஸ பற்றி நான் உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ ரீட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல நான் டிஸ்கஸ் பண்றேன். ஏன்னா அது நம்ம நாட்டு நிறுவனம் இல்ல. அது அமெரிக்கா நாட்டு நிறுவனம் தான். ஸோ அதனால அங்க வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இத பற்றி. ஸோ உங்களுடைய கருத்துக்களும் அந்த இடத்துல தேவை அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ மேபி அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இப்போ இந்த எஸ்கே ஹைனிக்ஸோட கேஸ் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ 20 வருடத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, எஸ்கே ஹைனிக்ஸ் வந்து சாம்சங்க ஓவர்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெமரி சிப் கம்பெனிய பொறுத்தவரைக்கும் நம்பர் 1 நிறுவனமா எஸ்கே ஹைனிக்ஸ் மாறியிருக்காங்க. ஆனா 2002ல இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் பேங்க்ரப்ட் நிலைமைக்கு போயிருச்சு. இந்த நிறுவனத்த வந்து மைக்ரானுக்கு, ஸோ மெமரி சிப் மேக்கர் யுஎஸ் கம்பெனி உங்களுக்கு தெரியும். அந்த நிறுவனத்துக்கு வந்து விக்கிறதுக்கான ஒரு முயற்சி இருந்தது எஸ்கே ஹைனிக்ஸ். ஆனா அந்த டைம்ல இந்த ஹைனிக்ஸ் செமிகண்டக்டர் அப்ப அதுதான் பேரு. ஸோ அந்த நிறுவனத்த அவங்க வாங்குறதுக்கு தயாரா இல்ல. அந்த டீல் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் சில முயற்சிகள், அதுக்கப்புறம் ஃபண்டிங் இதெல்லாம் பண்ணி இந்த நிறுவனம் இப்போ எவ்வளோ பெரிய இடத்துல வந்திருக்கு. அது மட்டும் இல்ல. ஸோ 2002லேருந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் இந்த பங்கு பெர்ஃபார்மே பண்ணல. நீங்க நெனச்சு பாருங்க இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வருமான்ட்டு. ஸோ டெஃபினட்டா யாருமே வந்து நெனச்சிருக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வரும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த எஸ்கே ஹைனிக்ஸோட சார்ட்ட பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அடங்கப்பா! அப்படின்ட்டு. ஸோ மலைப்பாம்பு திடீர்னு பார்த்தீங்கன்னா, படம் எடுத்து ஆடுது. ஸோ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா, நல்லா கெடாவா முழுங்கிட்டு, பெரிய அளவுக்கு ஒரு தூக்கத்த போட்டுட்டு, சடனா பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு பெரிய அளவுக்கு வந்து ஏறி நின்றுருக்கு. மலை அளவுக்கான ஒரு ஏற்றத்த இந்த எஸ்கே ஹைனிக்ஸ் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். 22ல இந்த பங்கு பென்னி ஸ்டாக்ன்னு அழைக்கப்பட்டது. எங்க? சவுத் கொரியால. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியா இருக்கு? ஸோ இந்த நிறுவனம் இப்போ $1 ட்ரில்லியன் வேல்யூவேஷன்ல இருக்கு. பென்னி ஸ்டாக்கா இருந்த நிறுவனம் ஜஸ்ட் ஒரு 2 வருடத்துல பார்த்தீங்கன்னா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனமா மாறி, ஒரு முக்கியமான ஒரு நிறுவனமா மாறி, சாம்சங்க பீட் பண்ணி நம்பர் 1 மெமரி சிப் மேக்கரா இப்போ இந்த எஸ்கே ஹைனிக்ஸ் இருக்காங்க. ஸோ 22ல இதோட பிரைஸ் பார்க்கும்போது, அந்த ஊர் காசுக்கு ஏதோ ரூ. 10,000 கிட்ட இருக்கு போல. ஸோ இப்போ எங்க இருக்குன்னு பாருங்க. எங்கேயோ ஒரு பக்கம் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நல்ல ஒரு உச்சத்த பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனம் வந்து அடைஞ்சிருக்கு. பெரிய அளவுக்கான ஒரு வளர்ச்சி நடந்திருக்கு. ஆனா இடைப்பட்ட டைம்ல பாருங்க, ஸோ சரியான ஒரு நேரம். ஸோ கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, மெமரி சிப்க்கான டிமாண்ட் ஏற்பட்டதும், இந்த நிறுவன பங்கோட விலை எங்கேயோ வந்து போயிருச்சு. ஆனா அதுவரைக்கும் ஸோ பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. டேட்டா சென்டர் இருந்தது. ஸோ ஏஐயும் ஆரம்பிச்சது. அதே நேரத்தில டேட்டா சென்டர் சிப்புக்கான ஜிபியு, சிபியு இதுக்கான டிமாண்டும் நல்லா தான் இருந்தது. ஆனா அப்பல்லாம் இல்லாத ஏற்றம் பார்த்தீங்கன்னா, திடீர்ன்ட்டு ஸோ இத்தன வருஷமா இல்லாமயா இருந்தது? டேட்டா சென்டர் ரொம்ப காலமா தான் வந்து இருக்கு. இப்போ டேட்டா சென்டர் பூம் ஏற்பட்டிருக்கு. மாற்று கருத்து இல்ல. ஸோ ஆனா திடீர்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கான ஒரு வளர்ச்சி. கரெக்ட்டா அந்த ஏஐ பீக்க பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனம் வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பிடிச்சது மட்டும் இல்லாம, ரியல் குரோத்த பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனம் டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ, ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். ஏன்னா, போட்ட காசு போயிரும் அப்படிங்கிற பயம் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடியது தானே. ஆனா, ஸோ நம்ம துணிஞ்சு சில விஷயங்கள செஞ்சாகணும் இந்த மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும். அதுக்காக இத்துப்போன பென்னி ஸ்டாக் நம்ம மார்க்கெட்ல இருக்குமே, அந்த மாரி பிசினஸ் தெரியாத பென்னி ஸ்டாக்ல கொண்டு போய் பணத்த போட்டா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா நம்ம பணம் வந்து கிடைக்காது. மேபி ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில மார்க்கெட்ட மேனிபுலேட் பண்ணும்போது, அந்த பங்குகள் ஒரு ஏற்றத்த குடுக்கலாம். ஆனா மேக்ஸிமம் டைம் அந்த மாரியான ஒரு ராலில நம்ம பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியாது. ஏன்னா, அந்த இடத்துல ஒரு கன்விக்ஷனே நமக்கு ஏற்படுத்த முடியாது. ஏறுது வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் தான் ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு இருக்குமே தவிர, ஸோ அந்த பென்னி ஸ்டாக்ல அனாலிசிஸ் பண்றதுக்கும் பெரிய விஷயமும் ஒண்ணும் இல்ல. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபேக் கம்பெனிஸ் இந்த மாரி ஏதோ பிசினஸே இல்லாத கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ பண்ண மாரி காட்டுவான். திடீர்னு பார்த்தா லாபம் பண்ற மாரி காட்டுவான். அதுக்கப்புறம் எதுவுமே இல்லாத மாரியும் காட்டுவாங்க. ஆனா, ரியலா ஸோ எங்கேயாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மறைஞ்சிருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம தட்டி தூக்க பார்க்கணும். ஆனா, அது மேக்ஸிமம் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது 99.9% பார்த்தீங்கன்னா, ஃபெயிலியர் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அந்த மாரியான ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ரிவார்ட் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் நான் எடுத்ததே ஒரு பெரிய ரிஸ்க். போட்ட காசு வருமா என்னன்ட்டு தெரியல. அதுக்காக நான் பெரிய அளவுக்கு அமௌண்ட்டும் பண்ணல. ஜஸ்ட் இப்ப தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 3 இடத்த சூஸ் பண்ணியிருக்கேன். அதில இடமா இந்த ஒரு பென்னி ஸ்டாக் இருக்கு. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சிறு சிறு பணத்த மட்டும் முதலீடு பண்ணலான்னு இருக்கேன். என்னால இந்த இடத்துல பெரிய ரிஸ்க் டெஃபினட்டா எடுக்க முடியாது. ஓரளவு டீசென்ட்டான கொஞ்சமா வந்து போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பட் அடுத்த 2 இடத்துல மட்டும்
இன்னும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில நான் இருக்கேன். ஸோ மேபி இன்னும் வந்து கன்விக்ஷன் கூட கூட இந்த பிளான்ல சேஞ்சஸ் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இத பற்றி நம்ம இதோட பிசினஸ பற்றி கண்டிப்பா வந்து ரிட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். வரக்கூடிய நாட்கள்ல டைம் இருந்ததுனா. இன்னைக்கெல்லாம் எனக்கு சுத்தமா டைமே இல்ல. நீங்க பார்த்திருப்பீங்க. வீடியோ போஸ்ட் பண்ணும்போதே கிட்டத்தட்ட 3:30 மணி கிட்ட ஆயிருச்சு. ஸோ போஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நான் நெனச்சேன். பட் இருந்தாலும் அது ஒரு பழக்கமாயிருச்சு. சரி போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு தான் வந்து போஸ்ட் பண்ணேன். ஸோ டீட்டெயில் எல்லாம் எடுத்தாச்சு. ஸோ பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் ஷேர் பண்ணேன். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம பார்ப்போம். நம்மளுடைய வேலைய தொடர்ந்து வந்து பண்றதுக்கும் ட்ரை பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறது மூலியமா, தொடர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறது மூலியமா நமக்கு கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும். ஏதோ ஒரு இடத்துல அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு வேலை இருக்கும். அந்த வேலைய நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தள்ளி நம்ம போட்டோம்னா, இல்ல அந்த வேலைய நம்ம செய்யாம விட்டோம்னா, கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நம்மளுடைய அன்றாட பணிகள ஸ்கிப் பண்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அன்றாட பணிகள முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்கிறது, நம்மளுடைய வளர்ச்சிய உறுதி செய்யும் அப்படிங்கிறது என்னோட ஒரு புரிதலா வந்து இருக்கு. நான்லாம் கன்னா பின்னான்னு ஸ்கிப் பண்ணுவேன். நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் அ இன்னும் பல விஷயங்கள்ல இருந்துட்டு இருக்கேன். ஒன்னொன்னா தான் வந்து திருத்திட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா இதெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்தணும் வரக்கூடிய ஆண்டுகள்ல அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ நீங்களும் அத பண்ணி தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருக்கணுங்கிறது என்னுடைய விருப்பமா இருக்கு. ஸோ உழைக்கிறதுக்காக தான் இருக்கோம். தொடர்ந்து உழைப்பதன் மூலியமா தான் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஸோ இந்த ரிட்டயர்மென்ட்டு கால் நீட்டி உட்காரலாம். ஸோ அப்படியே எந்த வேலையும் செய்யாம சும்மா இருக்கலாம். ஒரு வயசுக்கு அப்புறம் 40 வயசுக்கு அப்புறம் 45 வயசுக்கு அப்புறங்கிறதெல்லாம் சும்மா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பொய் எல்லாமே. யார் 45 வயசுக்கு மேல சும்மா இருக்கா? 45 வயசுக்கு மேல சும்மா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அவன் வீடியோ போட்டுட்டே இருப்பான். ஸோ இது பொய். எவனாச்சும் வந்து ரிட்டயர்மென்ட் அப்படின்னு சொன்னா, "நீ போய் மொத ரிட்டயர் ஆகு. யூடியூப் வீடியோ போடாத" அப்படின்ட்டு போய் கமெண்ட் தான் வந்து நம்ம போடணுமே தவிர, ஸோ இந்த ரிட்டயர்மென்ட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க கூடாது. நம்ம என்ன கவர்ன்மென்ட் ஸ்டாஃபா வேலை செஞ்சுட்டு ரிட்டயர் ஆகுறதுக்கு. ஸோ இது என்ன பொறுத்தவரைக்கும் முற்றிலும் ஒரு ஏமாத்து வேலை. கேட்கும்போது சூப்பரா இருக்குல்ல. நம்ம ரிட்டயர் ஆயிட்டா எப்படி ஜாலியா காசு இருக்கும். ஸோ ஜாலியா எங்க வேணாலும் போலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இதெல்லாம் வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயம். தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருக்கிற வரைக்கும் வாட்சோட முள்ளாட்டம் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். என்னைக்கு நிக்குதோ அன்னைக்கு நின்றணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு இதா இருக்கு. ஸோ நெறைய பார்த்தீங்கன்னா அறுத்து தள்ளியிருப்பேன். பட் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கடந்த ஒரு 10 நாட்களா பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கான டைம ஸ்பெண்ட் பண்ணி பல விஷயங்கள வந்து லேர்ன் பண்ணிட்டே தான் வந்திருக்கேன். ஸோ அதோட ஒரு பயன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கும் ஆவலா இருக்கு. பட் அந்த பயன் உடனே கிடைக்காதுன்னு நான் நெனைக்கிறேன். பட் கிடைக்குதோ கிடைக்கலையோ அது பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸா மாறும். ஒரு ரிஸ்க் எடுத்தோம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருப்பேன். அந்த ரிஸ்க்கும் என்னைய பெரிய அளவுக்கு பாதிக்காத அளவுக்கான ரிஸ்க்கா இருக்கும். இந்த பிளான்ஸ் எல்லாம் டெஃபினட்டா எப்படியாச்சும் ஒரு வகையில ஷேர் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன் உங்க கூட. ஓகே. ஸோ இந்த வீடியோல பல இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!